Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th marks chapter 3 theory of equations exercise 3.4ல second sum பார்க்கலாம். Solve this. இப்போ ஒரு polynomial equationஆ கொடுக்காம partial individual factorize பண்ண polynomial termஆ கொடுத்திருக்காங்க. 4 times கொடுத்திருக்காங்க. So இத solve பண்ணி நம்ம root find out பண்ணனும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இத வந்து first நம்ம ரெண்டா combine பண்ணி ஒரு group form பண்ணனும். So இதுல நம்ம இந்த first termையும் இந்த fourth termையும் combine பண்ணலாம். இந்த second termையும் third termையும் combine பண்ணலாம். ஏன் நம்ம அப்படி combine பண்றோம்னா இங்க இந்த ஃபேக்டர் பாருங்க இங்க 3யும் -2 இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். இங்க பாருங்க இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. சோ அப்ப இத நம்ம எப்படி ஆட் பண்ணனும்னா இந்த டேர்ம் இங்க -1 இருக்கு இல்லீங்களா இந்த -1 divided by 2 இந்த டேர்ம் பாருங்க இங்க வந்து +3 இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. சோ அப்ப நம்ம இத LCM எடுத்து ஆட் பண்ணோம்னா இங்க 2 இங்க வந்துட்டு -1 +3 நம்ம ஆட் பண்ணோம்னா 2 divided by 2 கேன்சல் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். இந்த ரெண்டையும் நம்ம இதோட ஃபேக்டர் ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்மோட ஃபேக்டரை நம்ம ஆட் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். சோ சேம் வேல்யூ கிடைக்குது இத நம்ம ஆட் பண்ணும்போது. அதனால தான் நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணனும். செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்றோம். சோ அப்ப இத நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணலாம்னா 2x - 1 இந்த டேர்ம் இங்க ரைட் பண்ணனும் 2x + 3. நெக்ஸ்ட் இந்த இத ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணனும். இது x + 3 x - 2 இன்னொரு குரூப் +20 = 0. நெக்ஸ்ட் நாம இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணனும். 2x * 2x 2x * 2x 4x². நெக்ஸ்ட் 2x * 3 +6x. Next -1 into 2x -2x -1 into 3 -3. Next நாம இந்த ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டு குரூப் ஃபார்ம் பண்ண இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணனும். x into x x² x into -2 -2x 3 into x 3x 3 plus into minus minus 2 into 3 into 2 6 +20 = 0. and 4x² நம்ம ரெண்டு ஆட் பண்ண 6x -2x +4x -3 இதுல x² இங்க -2x இங்க +3x இருக்கு நம்ம ஆட் பண்ணும்போது +x -6 +20 = 0. இப்போ நாம இந்த டேர்ம்ல இருந்து இங்கேயும் 4x² இங்க 4x இருக்கு. சோ அப்ப நம்ம 4 காமனா வெளிய எடுத்துடலாம். 4 காமனா எடுத்துட்டோம்னா x² + x இங்க வந்து 4 டேர்ம் இல்ல. சோ அப்ப டிவிஷன்ல வரும் -3/4. நம்ம 4 காமனா வெளிய எடுத்துறோம். அப்போ 4 இல்லாத டேர்ம் டிவிஷன்ல வரும். சோ x² + x -6 +20 = 0. இப்போ நம்ம இங்க பாருங்க இதுல x² + x இங்கேயும் x² + x. சோ அப்போ நம்ம let y = x² + x இந்த x² + x டேர்ம் y ன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ அப்ப இது எப்படி ரைட் பண்ணலாம்னா இதுவும் y இந்த x² + x y. சோ அப்போ 4y -3/4 இங்க வந்துட்டு y -6 +20 = 0. நம்ம இதுக்கு LCM எடுக்கலாம். LCM எடுக்கும்போது இங்க 4y இங்க -3 divided by 4 LCM 4. சோ அப்போ 4y -3 divided by 4. இங்க வந்து சேம் y -6 +20 = 0. இப்போ நமக்கு இதுல இருந்து இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகும். சோ அப்போ 4y -3 இங்க வந்துட்டு y -6 +20 = 0. இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 4y into y 4y². 4y -6 இங்க 4 மைனஸ் இருக்கு. சோ plus into minus minus 4 into 6 24y. Next -3 into y -3y. Next -3 into -6 minus into minus plus side 3 into 6 18 +20 = 0. 4y² இங்க -24y இங்க -3y இருக்கு. சோ அப்போ -27y இங்க 18 and 20 இருக்கு. So plus 38 = 0. நெக்ஸ்ட் இப்போ இத பாருங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி அதோட ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
இதுல இருந்து இங்க வந்துட்டு y ஸ்கொயர்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. ஸோ அப்போ இந்த 4ஆல இந்த 38 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 4ஆல 38 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது. ஸோ ப்ராடக்ட் வந்து 152 கிடைக்கணும். ஸோ சம் பார்த்தீங்கன்னா -27 கிடைக்கணும். இந்த மாதிரி ரெண்டு வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ -27ம் ப்ராடக்ட் வேல்யூ 152 வருது. அந்த மாதிரினா -19 -8 -19 -8 இந்த -19 -8 நம்ம ஆட் பண்ணும்போது -27 கிடைச்சிரும். நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். 19 × 8 152 கிடைச்சிடும். ஸோ அப்போ நம்ம இதுல இருந்து எப்படி ரைட் பண்ணலாம்னா இங்க 4 y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கிறதுனால டிவைடட் பை 4 போடணும். இதே டிவைடட் பை 4 அப்போ இது வந்து கேன்சல் ஆகி இங்க வந்து 2 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா y -19 divided by 4 equal to 0. இன்னொன்று வந்து y -2 equal to 0. இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி வேல்யூ சூஸ் பண்ண தெரியலன்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார்முலானா இப்போ வந்து -b + or - square root of b square - 4ac divided by 2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க ரூட் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த y-க்கு நம்ம y-ங்கறத என்ன கன்சிடர் பண்ணிருந்தோம் x² + x தான் y-ன்னு கன்சிடர் பண்ணிருந்தோம். ஸோ இந்த y-ஐ ரீப்ளேஸ் பண்ணி x² + x ன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ x² + x minus 19 divided by 4 equal to 0. இந்த டேர்முக்கும் y-க்கு நம்ம replace பண்ணி x² plus x minus 2 equal to 0. இப்போ இதுல இந்த டேர்முக்கு இப்போ நம்மளுக்கு ரெண்டு இண்டிவிஜுவல் தனித்தனியா ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இங்க 19 divided by 4 இருக்கு. ஸோ அப்போ நம்ம LCM எடுக்கலாம். LCM எடுக்கும்போது இங்க காமன் 4 LCM. ஸோ அப்போ இங்க 4x² plus 4x minus 19 equal to 0. 4 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 4 into 0 இந்த பக்கம் 0 ஆயிடும். நம்மளுக்கு இதுல இருந்து 4x² plus 4x minus 19 equal to 0 ன்னு கிடைக்கும். இங்க x² கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. ஸோ அப்போ 4ஆல இந்த 19 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 4ஆல 19 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 76 கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வேல்யூ 76 சம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -76 சம் வேல்யூ +4 அந்த மாதிரி நம்ம ரெண்டு வேல்யூ டைரக்டா சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம இப்போ ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இதுல இந்த ஃபார்முலா வந்து a equal to 4x² கோஎஃபிஷியன்ட் b equal to 4 c equal to -19. Formula x equal to -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இதுல நம்ம abc ஓட வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். b மைனஸ் ஃபார்முலா மைனஸ் இருக்கு. இங்க b வேல்யூ 4 plus or minus square root of 4 square minus 4 a ஓட வேல்யூ 4 c ஓட வேல்யூ -19 divided by 2 into a ஓட வேல்யூ 4 equal to -4 plus or minus square root of 4 squareங்கிறது 16. இங்க மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ இங்க 4 into 4 16 16 into 19 16 into 19 பார்த்தீங்கன்னா 304 16 into 19 304 divided by 8 equal to -4 plus or minus square root of 16 plus 304 16 plus 304 320 divided by 8 equal to -4 plus or minus இந்த 320 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 64 into 5 64 into 5 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். 64 into 5 பார்த்தீங்கன்னா 320 divided by 8 equal to -4 plus or minus 64 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 8 அப்போ 5க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் வரும் divided by 8 equal to இல்லை நம்ம 4 காமனா வெளியே எடுத்துடலாம். 4 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இங்க -1 plus or minus 2 square root of 5 divided by 8 நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இங்க 2 கிடைக்கும். ஸோ அப்போ இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -1 plus or minus 2 square root of 5 divided by 2. இப்போ நம்மளுக்கு ஒரு ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 plus 2 square root of 5 divided by 2. இன்னொரு ரூட் -1 minus 2 square root of 5 divided by 2. ஸோ x equal to நம்ம இப்போ ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா
ப்ராடக்ட் வேல்யூ -2 கிடைக்கணும், சம் வேல்யூ 1 கிடைக்கணும். அந்த மாதிரி 2 வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 2வும் 1ம் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இங்கே பாசிட்டிவ்ல தான் சம் வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் சைன் போடணும். 2 into -1 -2 நம்ம சம் ஆட் பண்ணும்போது 2வும் -1ம் 1. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா x -2 equal to x plus 2 இங்க plus x plus 2 equal to 0, x minus 1 equal to 0. So இதிலிருந்து x equal to -2, in your root x equal to 1. So அப்ப நம்மளுக்கு ஃபைனலா லாஸ்ட்ல கிடைக்கிற ரூட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னா roots are இங்க -2 1. அப்போ -2 1, இங்க இருந்து -1 plus 2 square root of 5 divided by 2, -1 plus 2 square root of 5 divided by 1 root, இன்னொன்று -1 minus 2 square root of 5 divided by 2. So இதான் நம்மளோட 4 root. ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்க இந்த மாதிரி பார்ஷியலாக வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ண பாலினாமியல் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த 2 டேர்மை நம்ம கம்பைன் பண்ணலாம், குரூப் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இதோட இந்த ஃபேக்டர் பண்ண இந்த டேர்மை ஆட் பண்ணும்போது சேம் வேல்யூ வரது மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றவாறு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். டைரெக்டாக இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.